வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். அண்ணல் காந்தியடிகளை மகாத்மா என்று கொண்டாடியவர்களும், பிறகு துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டவர்களும் ஒரே கூட்டத்தினர்தான் என்பதை நாடு அறியும். ஏன் அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்தது? அதற்கான காரணம் அண்ணல் காந்தியடிகளிடத்திலே நிகழ்ந்த சிந்தனை மாற்றம்தான். இனிமேல் காந்தியாரை விட்டு வைப்பார்களா என்று தெரியவில்லை என்று 1947 இறுதியிலேயே பெரியார் எழுதினார். பிறகு காந்தியார் கொல்லப்பட்டதற்கு பின்னால் 1951 ஏப்ரல் 12ஆம் நாளிட்ட விடுதலையில் இது பற்றிய ஒரு தெளிவான பார்வையை பெரியார் வெளியிட்டிருக்கிறார். காந்தியார் தொடக்கத்தில் தன்னை ஒரு சனாதன இந்து என்று சொல்லிக் கொண்டார். தீண்டாமைதான் கூடாதே தவிர நான் வர்ணாசிரமத்தில் நம்பிக்கை உடையவன் என்றார். புராண இதிகாசங்களை ஏற்கிறேன் என்றார். அவதாரங்களில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்றார். பிறகு காந்தியாரின் சிந்தனை போக்கில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல, அது பல்வேறு விதமான மதங்கள், சடங்குகள், வழிபாட்டு முறைகள் ஆகியனவற்றின் தொகுப்பு தான் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல், எனக்கு ராமனும் அல்லாவும் ஒன்றுதான், வேதங்களும் குரானும் ஒன்றுதான் என்று சொன்னார். அங்குதான் அவர்கள் துப்பாக்கிக்கு வேலை வந்து சேர்ந்தது.